ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல், இல்லை ஃபேமிலியே இல்லாமல் பல விதத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? சுஜா வந்து நல்ல படிப்பாளி, ஓகேவா? ஸோ ஷீ ஹேட் அ வெரி அகாடமிக்ஸில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு வந்து படிப்பு மண்டையில் ஏறுறது இல்லை. ஸோ இதை பார்க்குற பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ். நம்ம அதை வந்து நம்ம இழந்துட்டோன்னா அந்த 10 இயர்ஸ் 12 இயர்ஸில் நீங்கள் முடிக்க வேண்டிய அகாடமிக் வந்து இட் வில் லீட் ஃபார் மோர் டைம். ஓகே, அப்போ அந்த நம்ம ரெக்ரெட் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு உறவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நிச்சயமா நம்மளால தனிமையை மேற்கொள்ள முடியும். முக்கியமான 2 நபர்களை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். அவைக்குரிய தாயா தகப்பனா அக்கா இன்னைக்கு வந்து கடல் தாண்டி போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதா எங்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமும் பெரிய சந்தோஷமும், அதுதான் எங்களோட கிரீடமாக. கண்ணின் மணி போலே காத்திடுமே. இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது, ஆனாலும் ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தா லிட்ரலி தனிமையாக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல், இல்லை ஃபேமிலியே இல்லாமல் பல விதத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தான ஒரு காரியம் வந்து தேவனுடைய வார்த்தை தான். அனுதினமும் ஒவ்வொரு வார்த்தையும் புதிய வார்த்தைகளை நமக்கு தருவார். விசேஷமாக நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாத பல சோதனையான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாலிப வயது நாட்களாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய திருமண வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களாக இருக்கலாம், எதுவாவது எனக்கு மற்ற இடத்துல கூட நான் ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு தனிமை இருக்கும்ல. அந்த மாதிரி நாட்களில் கர்த்தர் என்னோடு கூட பேசினதான ஒரு வார்த்தை யோபுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். இந்த வார்த்தை நிச்சயமா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். ஒருவேளை நமக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு காரியமா இருக்கலாம், தனிமையான பாதையா இருக்கலாம், ஆனா நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒரு பழகுற விதத்துல ஒரு நண்பனை போல பழகுகிறவர், ஒரு தகப்பனை போல நம்மோட பேசுகிறவர். அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு உறவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நிச்சயமா நம்மளால தனிமையை மேற்கொள்ள முடியும். மாத்திரமல்ல, வார்த்தைகளை அதிகமா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும். எனக்கு ஆண்டவர் ஆண்டவருடைய வசனங்களை ஒருவேளை நமக்கு அதை நம்பதுக்கே முடியாம இருக்கலாம், ஆனா திரும்ப சும்மாவாச்சும் எழுத்தின்படி அதை நம்ம திரும்ப 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 சொல்லும் போது நம்மள அறியாமலே ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதல் நமக்குள்ள வருது. அப்ப அந்த தனிமை உணர்வை போக்குறதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய பாடல்கள். பொதுவா நான் அந்த காலத்திலயும் அப்படிதான், இந்த கேசட்ல பாட்டு வரும்போது சும்மா நாச்சும் கேசட்டை போட்டுருவேன். வீடு ஃபுல்லா நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட சும்மா பாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்மள அறியாமலே அந்த தேவ பிரசனத்துக்குள்ளாக நம்மளை வைக்க முடியும். அதனால அந்த பாட்டுகள் நம்ம கேட்க 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 நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், நம்ம கூட யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா இருக்கும், அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதனால நம்ம தனிமையை போக்குறதுக்கு ஒருவேளை யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு காரியமா இருக்கலாம், ஆனாலும் தனிமையை போக்குறதுக்கு இந்த காரியம் நம்மளுக்கு உதவும். அதிகமா எழுதணும். சில நேரங்கள்ல யார்ட்டையுமே சொல்ல முடியாத காரியங்களை நான் தனியா எழுதுவேன். இந்த எழுதுற பழக்கம் எனக்கு அதிகமா இருந்தது. நான் ஒருவேளை இதே போலதான் தாவீது எழுத தொடங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எழுதுனதுனாலதான் நமக்கு இன்னைக்கு சங்கீதமா கிடைச்சிருக்கு இல்லையா? அதே போல நான் அதிகமா எழுதுறது உண்டு. இந்த எழுதுற பழக்கம் வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை ஊற்றுறதுக்கு உதவியா இருந்தது. மாத்திரமல்ல,
நமக்குன்னு ஒரு கண்டிப்பா ஒரு ஆவிக்குரிய ஒரு வட்டாரம் நமக்கு வேணும். நமக்கு ஒரு ஜெபத்துல தாங்குறதுக்கு உதவுறதுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சபையை ஐக்கியப்பட்டு நமக்கு நம்மளுடைய வேவ் லெந்தோட ஒத்து போகிற மாதிரி, நம்மளுடைய பாரங்களை ஷேர் பண்ற மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மதர் அப்படி ஒரு ஃபெல்லோஷிப்ல நம்ம இணைஞ்சுக்கிட்டா நிச்சயமா இந்த மாதிரி தனிமையான காரியங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு கர்த்தர் இது ஒரு ஏதுவா இருக்கும். கண்டிப்பாக்கா. நீங்க சொன்ன இந்த காரியம் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன்ல உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நம்ம விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் பாடல்கள் அது ரொம்ப நம்மளை என்ன செய்யும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். மற்ற தேவையில்லாத தாட்ஸ்லேருந்து நம்மளை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரும். மிக முக்கியமானது ஃபெல்லோஷிப். ஆமாம், கண்டிப்பாக தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம் கண்டிப்பாக தேவைன்னு சொன்னீங்க. நிச்சயமாக இந்த லோன்லினஸ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா கிட்ட வருவோம். அக்கா கோத்ரூ பண்ணது வந்து ஒரு டைப் ஆஃப் கஷ்டங்கள். உங்களோட லைஃப்பில் வாலிப நாட்களில் இதே மாதிரி நீங்கள் கோத்ரூ பண்ண ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? அதை எப்படி நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தீங்க? ஸோ என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தா சுஜா வந்து நல்ல படிப்பாளி. ஓகேவா? ஸோ ஷீ ஹேட் அ வெரி அகாடமிக்ஸில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு வந்து படிப்பு மண்டையில் ஏறுறதில்ல. ஓகேவா? எங்கள் அப்பா டெய்லி காலையில் எழுப்பி விடுவார், 4 மணிக்கு ப்ரேயர் முடிச்ச உடனே புக் எடுத்து படிக்க சொல்லுவார் எல்லாம். ஆனால் எனக்கு மண்டையில் எதுவுமே ஏறாது எனக்கு. ஓகே, சரி நான் என்ன பண்ணுவேன், எப்படின்னா பிட் அடிச்சுனாச்சும் எதனா பாஸ் பண்ணிடலான்ற மாதிரி தான் என்னோட இது இருக்கும். அவைக்குரிய இது இருக்குது, பட் ஆனால் எக்ஸாம்னு வந்தாலும் எனக்கு பிடிக்காத வருது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய அகாடமிக்கில் வந்து ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை எனக்கு. ஓகேவா? எதுனாலும் ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போட்டு போகிற இதில் தான் இருந்தது. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஓகேவா? 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லையா? இப்போது எனக்கு அந்த டைமில் எங்கள் அம்மா அப்பா சொல்லும்போது எனக்கு புரியல, படித்தாதான் உங்களுக்கு லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லோன்லினஸ் என்னன்னா, நானே உருவாக்கி கொண்ட லோன்லினஸ். இப்போ சுஜாக்கு வந்து இட் வாஸ் பை நேச்சர் அந்த லோன்லினஸ். பட் என்னோட லோன்லினஸ் வந்து என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா சொல்ல பேச்சை நான் கேட்காம இருந்ததுனால ஐ ஹேட் டு கோ த்ரூ அ லோன்லினஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா, இல்லை நம்ம ஏன் படிக்கணும், நம்ம ஊழியத்துக்கு தானே போக போகிறோம். அந்த நாட்களில் வந்து அந்த 80sலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது படிப்பு முக்கியம் இல்லை, நம்ம கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யணும், ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நாட்களில் வந்து அவங்கள நான் குறை சொல்ல, பட் அப்படி எங்களுக்குள்ள மனசில் சின்ன வயசில் அந்த மனசில் வந்துருச்சுன்னா நமக்கு அப்படி தானே இருக்கும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சரி நம்ம ஊழியத்துக்கு தானே போகிறோம், ஊழியத்துக்கு போனால் நமக்கு சபை கொடுத்துருவாங்க, சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ட்ரேயில், அந்த ஒரு இதில் போனனால. ஸோ ஆனால் அந்த 10th முடிச்சுட்டு அந்த லைஃப் நான் வரும்போது தென் ஒன்லி ஐ ரியலைஸ்ட் வாட் 10th கூட இல்லை, 12th ஸ்டாண்டர்ட் 12th நான் படிக்கும்போது டுட்டோரியலில் தான் நான் போய் படித்தேன். ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, அப்போது தான் எனக்கு புரிய வந்தது லைஃப்னா என்ன. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம தொலைச்சிட்டோமே, இனி என்ன பண்ண போகிறோம். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் இவன் வந்து படிக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் ஒரு சேட்டு கடையில் போய் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னார், 10th ஃபெயில் ஆனப்போ எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு நான் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கி தரேன், நீ போய் பஸ்ஸில் சீட்டுக்கு படிச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 12th வந்த பிறகு எனக்கு அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போது அந்த ஒரு நகை கடையை வச்சுருப்பாங்களே, அந்த கடையில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போது அந்த ஆள் என்ன பண்ணார், அந்த சேட்டு ஒரு சொம்பை கையில் கொடுத்து, போய் டீ வாங்கி வாடான்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அப்போ வந்து 50 பைசாவோ 1 ரூபா கொடுத்தாரு. அந்த பெரிய காசு இல்லையா? எனக்கா என்னை வந்து சொம்பை வச்சு என்னை டீ வாங்கின்னு வர சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த சொம்பை தூக்கி அடிச்சுட்டு அந்த 1 ரூபாவை ரோட்டில் தூக்கி போட்டு நீ ஆச்சு உன் டீ ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப அந்த என்னென்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு, நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு இது. ஸோ அந்த அதனால் என்னோட லோன்லினஸ் வந்து ஐ கிரியேட்டட்
மை லோன்லினஸ். ஸோ இதை வந்து என்ன ஆச்சுன்னா அப்புறமா தான் எனக்கு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், உங்கள் பையன் அப்போ பிகாம் சேர்ந்துட்டேன், எப்படியோ பாஸ் பண்ணிவிட்டு +2 முடிச்சுட்டு நான் பிகாம் முடித்த பிறகு ஒரு பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் சாம் எட்வர்டுன்னு. அப்போது அவர் தான் சொன்னார், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு நம்ம பையனை வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிக்க வைங்க, அவன் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பீரியடில் தான் நான் வந்து கொஞ்சம் சின்சியராக நான் படிக்க ஆரம்பித்தேன். ஓகேவா. பட் ஆனால் பண்ணால் கூட இப்போ நான் வந்து இப்போ வேலைக்கு நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு கேட்பாங்க, உன் மார்க் ஷீட்லாம் கொடுன்னு சொன்னால் என் மார்க் ஷீட் 10ஆம் கிளாஸில் மார்க் ஷீட் எடுத்தால் ஒரு பல்காக வரும், அப்புறம் 12th பார்த்தா அது ஒரு பல்காக வரும் நமக்கு. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு வேலை எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டியாக தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைம்லலாம் நான் என்ன உணர ஆரம்பித்தேன்னா, சார் என்னோட லைஃப்பை வந்து நானே தொலைச்சிட்டேனே, அந்த லோன்லினஸ்க்குள்ளே போனேன். ஸோ இதை பார்க்குற பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். நம்ம அதை வந்து நம்ம இழந்துட்டோம்னா அந்த 10 இயர்ஸ் 12 இயர்ஸில் நீங்கள் முடிக்க வேண்டிய அகாடமிக் வந்து இட் வில் லீட் ஃபார் மோர் டைம். ஓகே, அப்போ அந்த நம்ம ரெக்ரெட் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. ஓகே அண்ணா, அக்காவோட யங் ஸ்டேஜில் அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணாங்க. அவங்கள ரொம்ப பாதித்த மெயினான விஷயம் வந்து லோன்லினஸ். கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வேறு, உங்களோட சிச்சுவேஷன் வேறு. நீங்கள் உங்களோட வாலிப பிராயத்தில் கோ த்ரூ பண்ண கஷ்டமான இல்லை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, எனக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. ஸோ ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்தோம். ஓகே, எனக்கு அந்த விஷயத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதுவும் இல்லை. ஸோ என்னோட லோன்லினஸ் வந்து என்ன வந்ததுன்னா, நானே தேடிக்கொண்ட லோன்லினஸ். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு படிக்க வச்சார். எங்கள் அப்பா கஷ்டத்தில் சம்பாரித்த நாட்களில் கூட எங்களுக்கு படிப்புன்றதை வந்து ஒரு அசட்டாக இருக்கணுன்றத வச்சுருந்தார். ஆனால் எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல. ஓகேவா. ஏன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருந்தேன். இன்னொரு காரியம் வந்து என்னென்னா, நம்ம ஊழியத்துக்கு தானே போகிறோம், நம்ம பாஸ்டர் ஆகிட போகிறோமே, அதனால் வந்து நம்ம வந்து படிக்க வேண்டாம். ஏன்னா எங்கள் சர்ச்சில் நாங்கள் பார்க்கும்போது நல்ல பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு டைமுக்கு ஆனால் வந்து ட்ரெயினில் சாப்பாடு வர்றது, அப்புறம் காரு, அது இதெல்லாம் இந்த லிட்ரலி திங்ஸை தான் நம்ம எழுத்துக்குரிய பிரகாரம் மட்டும்தான் பார்த்தோமே ஒழிய ஆக்சுவல் ரியாலிட்டியை நாங்கள் பார்க்க முடியல. ஓகேவா. ஏன்னா அந்த நாட்களில் கூட என்ன சொன்னாங்க, ஏசு சீக்கிரம் வரப்போறாரு, அதனால நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் வந்து ஊழியத்துக்கு வாங்கன்ற மாதிரி தான் அந்த நாட்களில். ஸோ அந்த ஊழியத்துக்கு போகணும் அப்படிங்கிற தாட் வந்து சின்ன வயசுலயே உங்க அம்மா அப்பா ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்களா, இல்ல நீங்க பாஸ்ட் டேஸை பார்த்து அது மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு வந்ததா, இல்ல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஏசு சீக்கிரம் வர போறாரு, அது என்னன்னா எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் பிறக்கும் போதே ரொம்ப எங்கள் அம்மா டெலிவரி வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் அவங்க இது பண்ணாங்களாம். அப்போ அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி எனக்கு என் பையனை உயிரோட கொடுத்தா நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனை பண்ணி தான் இது பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அது ஒரு பக்கம் அம்மா பண்ணது, அது எனக்கு தெரியாது, அது அப்புறமா தான் எனக்கு கேள்விப்பட்டது. ஆனால் பட் இந்த விஷயம் வந்து என்னன்னா, இட் வாஸ் லைக் அ ஃபோர்ஸ்ஃபுல் கைண்ட் ஆஃப் இது. ஓகேவா. ஸோ அதனால் நான் நினச்சேன், ஏன் படிக்கணும், ஆண்டவர் தான் வரப்போகிறாரு, நம்ம எப்படியும் நமக்கு சபை இருக்குது, அங்கே போய் சர்ச்சில் பாஸ்டர் ஆகிட்டோம், நமக்கு லைஃப் இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படி தான் நான் யோசித்துட்டேன். ஸோ இட் வாஸ் லோன்லினஸ் வந்து நானே உருவாக்குனது. அப்போ எல்லாரும் எனக்கு கூட படித்த பசங்க நல்ல நிலவரத்தில் வரும்போது எனக்கு அந்த சமயத்தில் தான் எனக்கு ரொம்ப இதுவாச்சு. அப்போ நான் போய் எங்கள் அப்பா எங்கள் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அப்போ அவர் தான் சொன்னார், சரி அவன் பிகாம் முடிச்சிட்டான் இப்போது, அதனால் ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அவன் படிக்கட்டும், படித்தானா அவனுக்கு ஒரு எக்ஸாம் இது கிடைக்கும். அப்போது அந்த நாட்களில் வந்து அந்த பணம் வந்து எங்கள் அப்பாவுக்கு கட்ட முடியாத ஒரு இது தான். இப்போ 18,000 சம்திங் வந்துச்சு. அப்போது எங்கள் அப்பா அதை கட்டி என்னை படிக்க வச்சார். ஓகே. அப்போது அங்கே அந்த பிகாம் முன்னாடி நீங்க வந்து 10th எஸ்எஸ்எல்சி வந்து ஃபெயிலா? நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு, 12th ஃபெயிலு. என் மார்க் ஷீட் எடுத்தால் அப்படியே சப்ளிமெண்ட் இது மாதிரி பேப்பர் மாதிரி வரும் எனக்கு. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை முடிச்சுட்டு நான் வேலைக்குன்னு ட்ரை பண்ண போகும்போது அவங்க மார்க் ஷீட்டெல்லாம் கேட்பாங்க இல்லையா, வந்து பல்காக கொண்டு போவேன். அவங்களே பார்ப்பாங்க, என்னடா இது மார்க் ஷீட்டு அப்படின்வாங்க. சார் இப்படி தான் சார் படித்தேன் நான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ சிரித்து சொல்கிறேன், அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் சரின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு மதுரையில் நான் படித்த இன்ஸ்டிடியூட்லேயே எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, நீ கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டியாக போகணுன்னு சொல்லிட்டு மதுரைக்கு அனுப்புனாங்க. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லோன்லினஸ்ஸு. ஓகேவா. வேலை கிடச்சிருச்சு. ஓகே. பட் ஆனால் அந்த இடத்துல போனப்போ எனக்கு 13 பையனுங்களோட நான் கூட இருந்தது. ஓகே. அது வரைக்கும் வந்து என்னோட கூடு வந்து எப்படின்னா, வீடு,
அப்புறம் எங்கள் சர்ச்சு. சர்ச். வீடு வேறு எங்கேயும் நாங்கள் போனது கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த வாலிப வயசில் இந்த பையனுங்க பண்ணுற அக்கிரமம், சிகரெட்டு, வீக்கெண்ட் ஆனால் குடிக்கிறது அது இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு நான் போய் தனியாக போய் ரூமில் போய் படுத்துப்பேன். தனியாக கிளாஸ் ரூமில் போய் படுத்துடுவேன். அவங்களோட சேர மாட்டேன் நான். அப்புறம் சாட்டர்டே வந்துச்சுன்னா டேரிங் மீட்டிங் போயிடுவேன் பாஸ்டர் சர்ச்சில் மதுரையில். ஸோ அப்படி தான் நான் வந்து என்னோட லோன்லினஸ் அப்போ என்ன பண்ணுவேன்னா கிட்டார் வாசிப்பேன். எனக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போதே எனக்கு கிட்டார் எங்கள் அங்கிள் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த எங்கே போனாலும் கிட்டாரை கையில் எடுத்துன்னு போவேன். ஸோ என்னோட லோன்லினஸை நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டு பாடி ஆண்டவருடைய பாடலை பாடி தான் நான் என்னோட லோன்லினஸை நான் ஓவர் கம் பண்ணேன். ஓகேவா? அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த லோன்லினஸ் வந்து ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டேன். அது என்னன்னா தாவீது கூட ஒரு லோன்லினஸ்ல தான் போனானாம். ஓகே, ஏன்னா நான் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று நான் படித்தப்போ அதுக்கு என்னன்னா ஈசாய் தானே தாவீதோட அப்பா. அப்போ அவங்க அப்பா வந்து என்னன்னா 7 பிள்ளைங்களையும் வந்து நல்லா பராமரிச்சாரு. அவங்கள வந்து இதுல ஆர்மில வச்சு படிக்க வச்சு சோல்ஜர்ஸா கொண்டு வந்தாரு. ஆனா தாவீதை மட்டும் அவர் வந்து என்ன பண்ணாராம், ஆடு மேய்க்க அனுப்பிட்டாராம். ஏன் அதை ஆடு மேய்க்க போனாருன்னு கேட்டா விஷயம் என்னன்னா, ஈசாய் வந்து அந்த இஸ்ரேல் ஜன இதுல இருக்கும்போது ஈசாய் கட்டின வந்து பெண் வந்து யாருன்னா மோவாபிய ஸ்திரியா. ஓகேவா? அந்த மோவாபிய ஸ்திரியா இருந்தனால இவன் வந்து யூதன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்களாம் ஈசாய அந்த நாட்கள்ல இஸ்ரேல் தலைவர்கள். அப்போ என்ன ஆச்சா, சரி இந்த இஸ்ரேல் மத்தியில வந்து நான் ஒரு யூதன் தான் காட்டணுன்றதுக்காக அவன் என்ன நினைச்சான்னா, அந்த அவனோட மனைவிக்கு ஒரு தாதி இருந்தாலாம் வேலைக்காரி, கானானிய ஸ்திரியாவும். ஓகே, கானானிய ஸ்திரீ. ஸோ இந்த கானானிய ஸ்திரீயை நான் கல்யாணம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டு இவளை வந்து வெள்ளி தள்ளிட்டேன்னா என்னை வந்து இவங்க இது பண்ணிப்பாங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அவன் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டான்னா என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணானா. இந்த விஷயத்த போய் அந்த வேலைக்காரி என்ன பண்ணாலாம், அவங்க மனைவி கிட்ட போய் சொல்லிட்டான், ஈசாயோட மனைவி கிட்ட. அப்போ அவன் என்ன பண்ணலாம், வேலைக்காரி மாதிரி அவ தன்னை உருவாற்றி கொண்டு போய் அன்னைக்கு ஈசாய் கூட போய் இருந்து தாவீது பிறந்தானா. ஓகேவா? அப்போதான் தாவீதை அவன் என்ன நினச்சிட்டான், ஈசாயி இது வந்து வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளைதான்றதுனால அவனை வந்து தனிமைப்படுத்தினானா தாவீதை. ஸோ அந்த ஸ்டோரி பார்ட்ஸப்போ எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்தது. அப்போது அந்த லோன்லினஸில் தாவீது வந்து செஞ்ச காரியம் என்னென்னா, he built a relationship with God. கர்த்தரோடு கூட அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவன் எடுத்துக்கிட்டானா. அதனால தான் என்னென்னா he worshipped alone. அவன் தனியாக அவன் பாடினான். ஸோ என்னோடய லைஃப்பும் அப்படி தான். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் எல்லாமே. ஸோ என்னோடய கிட்டாரும் என்னோட இது மட்டும்தான் என்னோட ஆறுதலாக இருந்துச்சு அந்த சமயத்தில். ஸோ அதில் தான் பாடி நான் ரொம்ப அதில் இருந்து நான் வெளியே வருவேன். அதுவும் ஃபஸ்ட் இது வந்து என்னோட பர்சனல் லோன்லினஸ். நெக்ஸ்ட் இது உங்களோட யங் ஸ்டேஜ் இப்படி போச்சு. 2 பேருமே வாலிப பிராயத்தில் ஆண்டவருடைய ஒரு வழி நடத்துதலில் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அடுத்தபடியாக நான் உங்கள் ஃபேமிலி லைஃப் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேரேஜ் ஆனப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், நாங்கள் 2 பேருமே வந்து ஐடி ஃபீல்டில் தான் இருந்தோம். நல்ல சம்பளம் எங்களுக்கு. நாங்கள் நானும் சுஜாவும் நாங்கள் 2 பேரும் கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டியாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஓகே, நான் 97 ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம், அந்த டைமில் தான் வந்து என்னென்னா எங்களுக்கு ஒரு அப்போ தான் எனக்கு நல்ல சம்பளம்லாம் 2000 ரூபா சம்பளம் தான் கொடுத்தாங்க 97. ஆனால் நான் வந்து என்னென்னா நிறைய என்னோட கிளாஸ்க்கு வந்து நிறைய பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து 3ஆவது மாதத்தில் 8000 ரூபா சம்பளம் இது பண்ணாங்க. ஏன் எனக்கு அந்த இது வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா, நான் தசம்பாகத்தில் ரொம்ப உண்மையாக இருப்பேன் அந்த விஷயத்தில். அப்போ அந்த காலத்தில் எனக்கு 2000 ரூபா வந்துச்சுன்னா 200 ரூபா வந்து நான் தசம்பாகத்துக்கு எடுத்து வச்சிருவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. ஆண்டவர் கனம் படுத்துறது. ஸோ அந்த நாட்களில் நான் தான் அதிகமாக வாங்கின சம்பளம் அது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நான் மாறி நாங்கள் நிறைய எம்என்சி கம்பெனிஸ்லலாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம், பெரிய பெரிய கம்பெனிஸில். அது கர்த்தருடைய கிருபை தான். ஓகே, ஆமாம், அப்படி தான் நாங்கள் ஃபேமிலியாக இருந்தோம். இப்போ சுஜாவும் அதே போல் தான் எம்என்சியில் இருந்தாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களா? எனக்கு என்னென்னா சபையில் வந்து எங்களுக்கு ஊழியங்கள் இருந்தது. சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், சண்டே ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தேன். அது போக பாஸ்டர்ஸ்க்கு நான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன், இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ்ன்ற இதிலலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஊழியங்களில் எங்களுக்கு சபையில் எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆமாம், இதுப்பட்ட ஊழியங்களை தான் நாங்கள் பண்ணோம். ஆமாம், நானுமே சண்டே கிளாஸ் ஊழியத்தில்
ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அது என்னுடைய பாரமாகவே இருந்தது. சின்ன பிள்ளைகளுடைய மத்தியில், வாலிபர் மத்தியில் விசேஷமாக வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்வது எனக்கு மிகவும் ஒரு பாரமான காரியமாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தாரு. அதனால சபையோட ஐக்கியப்பட்டு பல வாலிப ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள்ல நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். ஊழியர்களுக்கு கீழே இருந்து நீங்க வேலை செஞ்சோம். உலக பிரகாரமான வேலை செய்தாலும் அதோடு கூட நீங்க வந்து ஆண்டவருடைய வேலையும் செஞ்சிட்டு இருந்தீங்க. ஆமா. உங்களுக்கு பிள்ளைங்க? ரெண்டு பெண் பிள்ளைகள். மூத்தவளுக்கு இப்போ 23 வயசாகுது, ரெண்டாவது உள்ளவளுக்கு 18வது வயசு. அவங்களையும் நீங்க சின்ன பிள்ளையில வளர்ந்தீங்கல்ல, ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி தான் பழக்குனீங்களா, இல்ல கொஞ்சம் கூட லிபரலா பட் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க? இந்த கேள்விக்கு வந்து என் பிள்ளைங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க இப்போ நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள வளர்த்தத விதமே வந்து 2 பேரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்தோம். ஓகே, காலையில் 5 மணிக்கு எங்கள் அப்பா எப்படியெல்லாம் பண்ணாங்களோ அது மாதிரி மூஞ்சில் தண்ணி அடித்து ஜெபத்துக்கு எழுப்புறது, சர்ச்சுக்கு போகிறது, ஆன் டைமில் போகணும். ஸோ அப்படி தான் அவங்களையும் நம்ம வளர்த்தோம். எங்களோட பிள்ளைகளுடைய ஜீவியத்தை சொல்லும்போது நாங்கள் அதிகமாக வேலை பார்த்துட்டு சனி ஞாயிறானா சர்ச்சு, வேலை சர்ச்சு இப்படின்னு நாங்கள் ரொம்ப இதாக இருந்ததுனால எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்தோம். அட் த சேம் டைம் அவங்க கோத்ரூ பண்ண பாதைகளும் இருக்கு. ஏன்னா எங்களோட டைம் அவங்களுக்கு கிடைக்கல, அது அவங்களுக்கு கிடைக்கல. அது நிமித்தம் அவங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி இருந்தது. ஆனால் அதே சமயம் ஒரு ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் கொடுத்தாரு. நாள்பட எங்களுடைய நடத்திப்பு, நாங்கள் அவங்களோட நடந்துக்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா எங்களோட லைஃப்பில் நாங்கள் பட்ட பாடுகள் வந்து எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுனால பிள்ளைகளோட நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்படி தான் வளர்க்கப்பட்டோம், அதனால நாங்கள் இப்படி தான் எங்கள் பிள்ளைங்களை வளர்த்துவோன்னு இல்லாமல் அந்த ஜெனரேஷனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக, ஆனால் அவங்க வழி மாறி போகாத அளவிற்கு நீங்க ஆண்டவருடைய பாதையில வளர்த்துனீங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் நான் என்ன செஞ்சோன்னா அவங்கள கொண்டு போய் ஒரு மியூசிக் கிளாஸில் கொடுத்து, ஒரு பைபிள் காலேஜில் அவங்க ஒரு 3 வீக்ஸ் ஆஃப் இது ட்ரைனிங்லாம் கொடுத்து, ஸோ ஊழியத்துக்கு அவங்களையும் எக்யூப் பண்ணுற மாதிரி ஒரு வழிவாசலில் நம்ம இது பண்ணி வச்சோம். பட் வி டிடன்ட் ஃபோர்ஸ் தெம் எனிதிங். ஓகே, ஆமாம், அவங்களாவே அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள வர்றது மாதிரியான வழி வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொல்லலாமா? ஆமாம். ஓகே ஓகே. எங்களை கவனிச்சிட்டு இருக்கிற நேயர்களுக்கு முக்கியமான 2 நபர்களை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம சுஜாக்காவோட ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் மற்றும் நம்ம அண்ணாவோட மாமியார் மாமனாரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். வெல்கம் டு த ஷோ அம்மா அப்பா. பிரைஸ் லார்ட். உங்களோட ஆவிக்குரிய மகள் இங்கே இருக்காங்க, மருமகன் இருக்காங்க. ஆவிக்குரிய தாயா தகப்பனா அக்கா இன்னைக்கு வந்து கடல் தாண்டி போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனித்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக எங்களுடைய ஊழிய பாதையில் நாங்கள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் ஆவிக்குரிய நிலைமையில். அதில் ஒரு மகள் தான் சுஜா. சுஜாவோட ஹஸ்பண்ட் அருமையான தம்பி இம்மானுவேல். அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று. இந்தியாவை விட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் சென்று அந்த பகுதியில் ஆண்டவரோட கனமான ஊழியத்தை செய்கிறதில் இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இதுதான் பெரிய சந்தோஷம். எங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது தான் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமும் பெரிய சந்தோஷம். அதுதான் எங்களுடைய கிரீடமாக நாங்கள் நினைக்கிறோம். அதிலும் மேலாக எனக்கு சின்னதிலே அந்த ஆப்பிரிக்காவை குறித்த ஒரு தரிசனம் உண்டு. நான் ஆப்பிரிக்காவின் ஊழியங்களை குறித்து படிப்பேன். ஆகையினால தான் என் மகனுக்கு நான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற பெயரை வைத்தேன். கண்டிப்பாக அந்த மகனும் ஆப்பிரிக்காவுக்கு போவேன் என்ற ஒரு தரிசனம் எனக்கு உண்டு. அதுக்கு முன்னாடியே அருமையான ஆவிக்குரிய பிள்ளைகள் அங்கே போய் ஊழியத்தை செய்கிறதில் மிகுந்த சந்தோஷம். அவர்களும்
இதே போல் அநேகரை உருவாக்க ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஆமென் உங்களையும் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென். Praise the Lord. உங்க மகன் போறதுக்கு முன்னாடி உங்க தரிசனத்தை நிறைவேற்ற உங்களுடைய ஆவிக்குரிய மருமகன் பெயர்க்காங்க. அது எவ்வளவு பெரிய பிளான் இல்ல, காட்ஸ் பிளான். பேர் வச்சது ஒரு ஆளுக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிருக்கிறது இன்னொரு ஆள். அம்மா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் இந்த இடத்துல எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள்னு சொல்கிறத விட எங்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிறதுல எங்கள் பிள்ளைகள், இன்னும் ஒரு சைடு எங்கள் சகோதர சகோதரி, அப்படி என் உடன் பிறந்த சகோதர சகோதரி என்ற அனுபவத்தோடு நான் பேசுகிறேன். உண்மையாகவே எங்களுக்கு நன்றாக தெரியும் சுஜாவுடைய வாழ்க்கையில் அவள் எவ்வளவு ப்ராப்ளம், எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாள், அவளுடைய லைஃப் எப்படி இருந்தது, எந்த சூழ்நிலைமையின் வழியாக அவள் வந்திருக்கா. இன்னைக்கு எப்போதுமே நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த சின்ன பருவத்தில் அவளுடைய முகம் துக்க முகமாகவே தான் இருக்கும். அவளுடைய பாட்டியும் எப்போவும் சொல்லுவாங்க, அவளுடைய அம்மாவுடைய சூழ்நிலைமைகளை பார்த்து எப்பவும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை அவளை குறித்தே தான் கவலைப்பட்டு என்கிட்ட ஊழியக்காரன் என்ற இதில் வச்சு எங்களை சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட பேசுவாங்க, எப்படி இந்த பிள்ளை எப்படிம்மா, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படிம்மா அப்படின்னு புலம்ப தான் செய்வாங்க. நான் அப்போ சொல்லுவேன், கண்டிப்பாக கர்த்தர் இதிலேருந்து ஒரு விடுதலை கொடுப்பாரு, கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார், அவர் கைவிடவே மாட்டார் அப்படின்னா. அவளுடைய அம்மாவே சில நேரத்தில் யாராலும் அடக்க முடியாது, எத்தனை ஜென்ட்ஸ் வந்தாலும் அவங்கள பிடிக்க முடியாது. அவங்க ஆள் பார்க்க கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. அவ்வளவு அவங்க அந்த ஸ்பீடு வரும்போது, அந்த கோபம், அந்த ஆக்ரோஷம் வரும்போது வெட்டருவாவை கையில் தூக்கிட்டு தான் நிற்பாங்க, யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. சில நேரங்களில் எங்களுக்கு தகவல் வரும், ரொம்ப ஆக்ரோஷமாக கொஞ்சம் கூட அந்த அவங்கள ஒருத்தரும் கிட்ட நெருங்க முடியாத நேரத்தில் எங்களுக்கு அழைப்பு வரும். நாங்கள் ஓடி 2 பேருமா கடந்து சொல்லுவோம். கடந்து சென்று எனக்கு ஒன்றுமே, நாங்கள் கூட பக்கத்தில் போக முடியாது, ஏன்னா அவங்க எதுவும் செய்வாங்க, அவங்களுக்கே தெரியாமல் நிற்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நாங்கள் இப்போ என்ன செய்யணும், ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன செய்யணும் ஏசப்பான்னு சொல்லும்போது எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு அன்பின் ஆவியை ஊற்றுவார். உடனே நான் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு வெளியே நின்றுட்டே கூப்பிடுவேன், லீலாக்கா, என்னக்கா அங்கே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தோடனே, வாங்கக்கா உள்ளே வாங்க, இவங்க எல்லாரும் என்ன அடிக்க நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே அமைஞ்சிருவாங்க. அப்படியே அந்த ஒரு வார்த்தையில் அப்படியே அமைஞ்சிரும். எத்தனையோ நாள் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட அகோரமான சூழ்நிலைமையில் இருந்து தான் கர்த்தர் இன்றைக்கு சுஜாவை ஆண்டவர் சுஜாவை இம்மானுவேல் தம்பிக்கு கொடுத்து 2 பேரும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்கள் ஊழியத்தில் உள்ள முதல் மருமகன் என்று கூட சொல்லுவேன். ஓகே, சோ ஸ்வீட். ஆகையினால் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கு. இன்றைக்கு எங்கள் ஊழியத்தில் அந்த எத்தனையோ பிள்ளைகளை கர்த்தருக்காக ஊழியத்திற்கென்று அவர்களை வழி திருப்பி அவர்களை அனுப்ப கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு இரக்கம் செய்திருக்காங்க. அது ஆண்டுடைய கிருபை மட்டுமே இல்லாமல் வேறொன்றுமல்ல. அதுலேயும் இன்றைய தினம் சுஜா சவுத் ஆப்பிரிக்காவில் சுஜாவும் தம்பி இம்மானுவேலும் சென்று கர்த்தருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்து செய்கிறதை, அந்த போய் நிறைய பாடுகளை சந்தித்து எந்த உதவி ஒத்தாசை யாருடைய உதவியின் கரங்களும் எதிர்பாராமல் கர்த்தருடைய கர்த்தரை நம்பி புறப்பட்டு மிஷனரி போல் அங்கே சென்று கர்த்தருடைய பணியை அவ்வளவு அகோரமான இடங்களில் செய்கிறதை கேள்விப்பட்ட வேளையில் மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல இதை சொல்லுகிறதுனால அநேகரை ஊழியத்தில் அந்த சோர்ந்து போய் தளர்ந்து போய் அப்படி பயந்து போய் பின்னிட்டு நிற்கிற அநேகரை தட்டி எழுப்பும் என்பதில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய அந்த அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்க முடியாது. அருமையான நீங்கள் பெங்களூரில் ஐடியில் 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க.
அப்போ அடிக்கடி நாம் சந்திச்சிருக்கிறோம். அப்போல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய உள்ளத்தில், என்னுடைய கணவருடைய உள்ளத்தில் பேசிகிட்டே இருப்பார். இவங்க ஊழியத்துக்குள்ளவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆனால் நான் அநேக நேரம் உங்களை வற்புறுத்தி இருக்கிறேன், ஊழியத்தை தொடங்குங்க. இந்த பெங்களூர் பட்டணத்தில் கண்டிப்பாக உங்களால் ஷைன் பண்ண நல்ல ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் வச்சிருந்ததை ஆவியில் தரிசித்து தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் இன்னொரு இடத்துல தொடங்க வேண்டும் இருந்திருக்கிறது. ஆகையினால ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இன்னும் அநேகர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக எழும்பணும் என்பதை நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். இன்னும் என்னுடைய ஜெபத்தில் ஒரு பகுதி அப்படின்னா, இன்னும் அது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவேன்னா, கடல்களுக்கு அப்பால் இருந்து உம்முடைய சமூகத்தை தேடி, அப்படின்னா தீவுகள் தாண்டி கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து செல்லணும், அங்கிருந்து ஜனங்கள் எங்கு வரணும்னாலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கிறேன் அநேகரை ஊழியத்திற்காக எழுப்பி இங்க கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து திரும்ப கூட்டிட்டு போவீங்கன்னு நம்புறேன். ஹல்லேலூயா. அதுவும் நடக்கலாம், சொல்ல முடியாது. அதனால ரொம்ப சந்தோஷம். அருமையான தம்பி வந்து இந்த அளவு ஊழியத்தில் இவ்வளவு நான் என்ன சொல்கிறேன், நீங்களே எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க, அந்த அளவு வந்திருக்கீங்க. ஆனால் உண்மையிலே சொல்லுவேன், எங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது. அவ்வளவு ஆண்டவர் தேவனுக்காக பிரகாசிக்கிறதை நினைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள எந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் இந்த சந்தோஷம்தான் எங்கள் லைஃப்பில், எங்கள் ஊழிய பாதையில் மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். அதை வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட இதுதான் எங்களுக்கு நினைத்தையும் கொடுப்போம். ஆண்டருடைய வார்த்தைக்கு பின்பு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து விதைக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அதான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். இன்னும் 2 பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். அவர்களும் வரும் நாட்களில் மிகப்பெரிய தூண்களாக கர்த்தருக்கென்று நிற்பார்கள், எழும்புவார்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். 4 பேரையும் இப்படி ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா அப்பா ஒரு சைடு, அக்கா அண்ணா ஒரு சைடு இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கொஸ்டின் கூட அவங்க கிட்ட, இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைமையினாலேயோ ஏதோ ஒரு விதத்தினால பல விதத்துல கஷ்டப்படுற பாடுகளின் மத்தியில போயிட்டு இருக்கிற பல பேரை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதவர்களும் இருப்பாங்க, நம்ம நேயர்கள்ல பல பேர் வெளியில சொல்ல முடியற இல்ல சொல்ல முடியாத கஷ்டங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சுஜாதா அண்ட் அண்ணாவோட லைஃப்பை வச்சு நீங்க என்ன சொல்லலான்னு விரும்புறீங்க? சுஜாலை போல பல பாடுகளின் வழியாக பல சூழ்நிலைமையில் கடந்து போகிறவர்களுக்காக சொல்லுகிற சில வார்த்தைகள். ஒன்று, பாடுகளை கண்டு பதறக்கூடாது. இப்போ சுஜாலுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அப்போந்தான் சாத்தான் பல வழிகளில் வருவான். நம்ம கடந்து செல்லுகிற அந்த பாதைகளை வைத்து நம்மிடத்திலே நமக்கு அதாவது நமக்கு ஒரு உதவி பண்ணுறது போல் என்ன செய்வான், சாத்தான் வருவான். அந்த டைமில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எந்த பிரச்சனைகளுக்கும் பரிகாரி இயேசு மட்டுமே என்ற ஒரு முடிவு. அருமையான மகள் சுஜாவுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால ஃபஸ்ட்டு இயேசுவண்டை வந்தான். ஆனால் எல்லா பரிகாரத்துக்குமே, எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் இயேசு மட்டும்தான். 2, நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்பதும் கீழ்ப்படிந்திருப்பதும். நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய அவருடைய அந்த ஆலோசனையின்படி சென்றால் அந்த வழியில் தடுமாற்றம் வராது. பல சூழ்நிலைகள் வந்தால் கூட அதிலிருந்து கரையேறி வர முடியும். சுஜா சின்னதிலே அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய பெற்றோர்களாக நாங்கள் சொன்ன அநேக ஆலோசனைகளை கேட்டாள். அந்த ஆலோசனைப்படி நடந்தாள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் நல்ல ஒரு தூணாக இருந்தது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரிடத்திலே ஓடி வருவாங்க.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது எல்லாவற்றையும் கூட கொடுக்கும் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, ஒருவனுடைய தாய் அவனுக்கு தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அப்போ அந்த தேற்றுதலெல்லாம் உலகத்தில் கிடைக்காது, உலகத்தில் உள்ள பணத்தில் கிடைக்காது, உலகத்தில் உள்ள உத்தியோகத்தில் கிடைக்காது, உலகத்தில் உள்ள எதிலும் கிடைக்காது, இயேசுனோட மட்டும்தான். அப்படி நீங்கள் வருவீர்கள்னா சுஜாலையும் அவனோட வாலிப பிராயம், அவனோட வேலை, குடும்பம் எல்லா நிலைமையிலும் உயர்த்தி இன்றைக்கு பாருங்கள் ஒரு மிஷனரியாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனாங்க. எப்படி ஆண்டவர் படிப்படியாக கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு நல்லா தெரியும், அவங்க பெங்களூரில் ஐடி ஃபீல்டில் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கினவங்க, நல்ல உயர்ந்த நிலைமையில் இருந்தவங்க. எப்படி வந்தது? ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் அடுத்த ஊழிய பகுதியில் இன்றைக்கு நிச்சயமாக நான் நம்புகிறேன், இவர்கள் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு நல்ல அறியப்பட்ட தேசங்கள் அறியப்பட்ட ஊழியர்களாக மாற்றுவோம். அதே போல் நீங்களும் ஆண்டவரிடத்து ஓடிவாங்க, ஆமாம், நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்க, காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மேலான கிரியைகளை செய்வார். அது மட்டுமல்ல, நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் தேவனுக்கென்று நம்ம வாழ்வதற்கும் சூழ்நிலைமைகளை காரணமாக காட்டி நம்ம நின்றால் நிற்க முடியாது. நம்ம கர்த்தரை நம்பி நின்றால் செழிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம், வளருவோம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக கர்த்தர் மாற்றுவார் என்பது நிச்சயம். ஆமென். இப்போ உங்க 4 பேர்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போறேன். அக்காவை தொட்ட பாடல்கள்ல அக்கா பாடின அந்த ஸ்டான்ஸா, நின்னை விழிச்சவன் உண்மை உள்ளவன், அந்த பாடல் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடலாமா? கண்டிப்பாக. நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன், கண்ணின் மணி போலே காத்திடுமே, அந்தியம் வரை வழுவாதே அவன், தாங்கி நடத்திடும் பொன் கரத்தா, அழலேறும் ஜீவித மறுவில் நீ தளருகையோ இனி சகஜே, அழலேறும் ஜீவித மறுவில் நீ தளருகையோ இனி சகஜே. தேங்க்யூ ஸோ மச். அப்பா அம்மா உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் அண்ணா கூட அக்கா கூட வந்து பேசுகிறதுக்காக, அவங்கள குறித்து அவங்க சந்தோஷத்தில் உங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி.